வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் அருமையான மனிதர், நல்ல நண்பர். அவரோட சில சமயங்கள்ல நான் உரையாடுவதுண்டு. அவர் ஒரு பதிவை சொல்லியிருக்கிறாரு. அந்த பதிவை தான் உங்களுக்கு அவர் மூலமாக நான் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி ஓம் சேனலை வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த ஓம் சேனல்ல நான் போடுகிற அந்த வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய பிறந்த தேதி, அதற்குண்டான பலன்கள். 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி, இந்த நாட்கள்ல பிறந்தவங்க, இந்த தேதியில பிறந்தவங்க, 1ஆம் தேதி பிறந்தவங்க, 10ஆம் தேதி பிறந்தவங்க, 19ஆம் தேதி பிறந்தவங்க, 28ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப தன்னிச்சையானவர்கள், ஆதிக்க குணம் கொண்டவர்கள், சவாலை விரும்புவர்கள், வாயா பார்த்துக்கலாம் அப்படின்ற சவாலை சந்திக்கிறவர்கள், எதிலும் சுயமான முடிவை எடுப்பாங்க. யார் சொல்லி இல்லை, தனக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. கொஞ்சம் முன்கோபக்காரர்கள். அதே போல இவங்களுடைய கலர், இவங்களுக்கு உகந்த கலர் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கலர் சிகப்பு கலர். அடுத்தாப்புல 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்திருக்கீங்களா? 2ஆம் தேதி பிறந்தவங்களா இருக்கலாம், 11ஆம் தேதி பிறந்தவங்களா இருக்கலாம், 20ஆம் தேதி பிறந்தவங்களா இருக்கலாம், 29ஆம் தேதி பிறந்தவங்களா இருக்கலாம். இவங்களுக்கான பலன் என்ன அப்படின்னா, கேரக்டர் என்னன்னா, இவர்கள் சுறுசுறுப்பு திலகங்கள், சுறுசுறு, பரபர, விறுவிறு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. வெற்றி இவங்களை துரத்திட்டு வரும். வெற்றியை தேடி இவங்க போக வேணாம், வெற்றி இவங்களை துரத்திட்டு வரும். புதிய புதிய சிந்தனைகளை கொண்டிருப்பவர்கள். இரக்க குணம், அச்சா பாவையா அப்படின்னு அடுத்தவங்களுக்காக இறக்கப்படுறவங்க. மனிதநேயம் கொண்டவர்களா இருப்பாங்க. இவர்களுடைய கலர் அப்படின்னு பார்த்தாக்க ஆரஞ்சு கலர். அதை அடுத்து பார்த்தாக்க 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி, இந்த தேதியில பிறந்தவங்க. 3ஆம் தேதிக்கும் இது பொருந்தும், 12ஆம் தேதிக்காரங்களுக்கும் பொருந்தும், 21ஆம் தேதிக்காரங்களுக்கும் பொருந்தும், 30ஆம் தேதிக்காரங்களுக்கும் பொருந்தும். இவர்கள் எந்த விதமான கேரக்டர்? பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் என்ன சொல்றார்? இவர்கள் தோழமை குணம் உண்டவர்கள், நட்பு பாராட்டுபவர்கள், சந்தோஷமா இருப்பாங்க. எப்போதும் மேக்சிமம் சந்தோஷமா இருக்கிறதுல தான் அவங்க இருப்பாங்க. அதே போல பாசிட்டிவ் சிந்தனைகள் கொண்டவர்கள், பாசிட்டிவ் குணம் கொண்டவர்கள், பாசிட்டிவாவே இருப்பாங்க. நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயமே இவங்கள்ட்ட இருக்காது. அதே போல அறிவு தெளிவா இருப்பாங்க. அதே போல புத்தி கூர்மையோட இருந்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. புகழ் வெளிச்சத்துல இவங்களுக்கு உண்டான நல்ல நல்ல வாய்ப்புகள், அடுத்தடுத்தாப்புல போறதுக்கு உண்டான சூழல்கள் இவர்களுக்கு அமையும். இவர்களுக்கான நிறம் அப்படின்னாக்க, கலர் அப்படின்னாக்க மஞ்சள் கலர். இவங்க மஞ்சள் கலரை அதிகம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற நண்பர் சொல்றார். அடுத்தாப்புல 4, 13, 22, 31, 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி, இவர்கள் பழமைவாதிகளாக இருப்பாங்க. பழமை போற்றுதும்னு சொல்ற மாதிரி பழமைவாதிகளா இருப்பாங்க. புத்திசாலிகளா இருப்பாங்க. ரொம்ப ஹானஸ்டா, நேர்மையானவர்களா இருப்பாங்க. ஆளுமை திறன், 10 பேரை வச்சுக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஆளுமை பண்பு அப்படின்றது இவங்கள்ட்ட இருக்கும். அறிவுத்திறன் ஜாஸ்தியா இருக்கும். 10 பேர் யோசிக்கிறத 10 விதமா டக்குன்னு யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க தர்ம சிந்தனை கொண்டவர்கள். தர்மம் தானே முக்கியம், உதவி தானே முக்கியம், பரோபகார சிந்தனைகள் தானே முக்கியம். அப்படி ஒரு கேரக்டரா இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய கலர் அப்படின்னு பார்த்தா, இவர்களுக்கு உகந்த நிறம் கிரீன் கலர், பச்சை நிறம். சரி, அடுத்தாப்புல 5, 14, 23 பிறந்தவர்களை பத்தி, இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பத்தி பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் என்ன சொல்றார்? 5ஆம் தேதி பிறந்தவங்க, 14ஆம் தேதி பிறந்தவங்க, 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் சொல்றது, இவர்கள் எடுக்கிற ஒரு முடிவுல உறுதியா இருப்பாங்க, மாற மாட்டாங்க. கொண்ட கொள்கையிலன்ற மாதிரி இதுதான் முடிவுனாக்கா அதுலேருந்து யார் சொன்னாலும் மாற மாட்டாங்க. மிக மிக ஒழுக்கம் அப்படின்னு முக்கியங்கிறதுல பேர் எடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் ஒழுக்கம்னாக்க கிலோ என்ன விலை, லிட்டரா என்னெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஒழுக்கம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் உதாரண புருஷர்களாக அவர்கள் இருப்பாங்க. பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. அமைதியான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சாஃப்ட், அவங்க அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியானவர்களாக இருப்பாங்க. ரொம்ப உண்மையானவர்களாக எல்லாருக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா கொஞ்சம் சுயநலவாதிகளா இருப்பாங்க.
இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் 14ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் உகந்த கலர் என்ன அப்படின்னு பார்த்தா நீல கலர், ப்ளூ கலர். அடுத்தாப்புல பட்டுக்கோட்டை சுப்பிரமணியன் 6ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் 15ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் 24ஆம் தேதி பிறந்தவர்களுக்குமான கேரக்டர் சொல்றாரு. அவங்க ரொம்ப திருப்தி பட்டுக்குவாங்க, எதுவாக இருந்தாலும் சரி திருப்தி பட்டுக்குவாங்க. பக்குவம் கொண்டவர்களாக இருப்பாங்க, பதட்டம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, பக்குவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தாக்க 6ஆம் தேதிக்காரங்க, 15ஆம் தேதிக்காரங்க, 24ஆம் தேதிக்காரங்களை கண்ணை முன்னிட்டு நம்ம சொல்லிடலாம். அதுபோல் அழகு உணர்வு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கலை உணர்வு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாத்துலேயும் நம்ம தான் முதல் ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பல கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல விஷயங்களில் விற்பனர்களாக தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய கலர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஊதா கலர், நீல கலர் தான், வானக்கலர்னு சொல்றவங்கள அது மாதிரியானது. அதை எடுத்து பார்த்தா 7ஆம் தேதி பிறந்தவர்கள், 16ஆம் தேதி பிறந்தவர்கள், 25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான கேரக்டர் என்னங்கிறத பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் தெரிவிக்கிறார். இவர்கள் பிறரை கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள், தாராள குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மனசு ரொம்ப தாராளமான மனசா இருக்கும், பெரிய கர்ணப்பிரபு மாதிரி நடந்துக்குவாங்கலாம். பரவாயில்ல கொடுங்க, பரவாயில்ல எடுத்துக்கங்க, சட்டை இல்லையா என்னங்க சட்டை அப்படின்னு கொடுக்குறவங்க தான் இந்த 7ஆம் தேதிக்காரங்க, 16ஆம் தேதிக்காரங்க, 25ஆம் தேதிக்காரங்க. கிரகிக்கின்ற திறன், ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு கிரகிச்சிடுவாங்க. இவன் என்ன பேசுறான், இவன் ஏன் பேசுறான், இத்தனை நாளா இல்லாம இந்த பொம்பளை ஏன் அசடு வழிடா, என்ன காரணம், இந்த ஏன் இவன் ஏன் இப்படி நம்மள்கிட்ட பாராட்டி பேசுறாங்கிறத டக்குன்னு கிரகிச்சுக்கிட்டே மவனே நீ இதுதான் பேசுற தெரியும்னு சொல்லக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. எதுக்கும் அழட்டிக்க மாட்டாங்க, கடுமையான உழைப்பாளிகளா இருப்பாங்க. இவங்களுடைய நிறம் இண்டிகோ அப்படிங்கிற அந்த நிறத்தை கொண்டவர்கள். நிறம் அவர்களுக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடியது, அதிர்ஷ்ட நிறங்களாக சொல்லக்கூடியது. அப்புறமா 8ஆம் தேதி பிறந்தவங்க, 17ஆம் தேதி பிறந்தவங்க, 26ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்களுடைய கேரக்டர்களை பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, மிக உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா எல்லார்ட்டையும் பழகுவாங்க, ரொம்ப இனிமையாக இருக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, எல்லார்ட்டையும் அந்த அந்தஸ்து, பணம், செல்வாக்கு, செல்வம் அதை பத்திலாம் இல்லாம ரொம்ப இயல்பா பழகக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்றாங்க. இவங்களுடையது சில்வர் கலர், வெள்ளி நிறத்தாலான நிறங்கள் வெள்ளி நிறம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப உகந்தது. அதற்கு அடுத்தாப்புல பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் 9ஆம் தேதி பிறந்தவங்க, 18ஆம் தேதி பிறந்தவங்க, 27ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா மென்மையான மனசு உள்ளவர்கள், மென்மையானவர்கள், கொஞ்சம் அப்பாவித்தனமும் இலகிய மனசும் கொண்டவர்களை. ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம்ல இந்த மாதிரி ஆளுங்களை, ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க. இலகன மனசு, ஈரமான மனசுக்காரங்களா இருப்பாங்க. வெள்ளந்தி பயன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெள்ளந்தியா விகல்பம் இல்லாதவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல வைராக்கியமும் இருக்கும், வைராக்கிய குணம் கொண்டவராக இருப்பாங்க. இவங்க வீட்டில் இனிமேல் மிதிக்க மாட்டேன் அப்படின்னா மிதிக்க மாட்டாங்க, இவங்க கடைக்கு போக மாட்டேன்னா இவங்க கடைக்கு போக மாட்டாங்க, இவங்க வீட்டில் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்படி வைராக்கியமாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பரபரன்னு இருப்பாங்க. சோம்பலாக இருந்தே இவங்களை பார்க்க முடியாது. ஏதாவது 9ஆம் தேதி பிறந்தவங்க, 18ஆம் தேதி பிறந்தவங்க, 27ஆம் தேதி பிறந்தவங்க இப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரங்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் சொல்றாரு. இவர்களுடைய கலர் என்னன்னாக்கா பிங்க் நிறம். பிங்க் நிறம் இவர்களுக்கு விருப்பமான, இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறம்னு என் இனிய நண்பர் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் விலாவரியாக தெரிவித்திருக்கிறார். இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்க. அதே போல நீங்க எந்த தேதியில பிறந்திருக்கீங்களோ அந்த தேதிக்கு பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் சொன்னது ஒத்து போகுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம்.